ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு டேஸ்ட் மேப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பாய் ஃப்ரெண்ட் டிமாண்ட் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காத நம்ம சேனல் வீடியோ இருக்கிறது பார்த்துருந்துருங்க. லாஸ்ட் எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம், நம்ம ஹீரோனுக்கு கதை வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கும். அதனால் அவங்க ஆத்திர கூட்டிகிட்டு வெளியே போயிருப்பாங்க, இப்படிலாம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஹீரோட ஆத்திர ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு ஹீரோவுக்கு வந்து நம்ம பெயிண்டிங் வரைய தெரியும்ட்டு. நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கு நம்ம ஹீரோயின் வந்து சிங்கிள்னு. அப்போ நான் கரெக்ட் பண்ணி தருவேன்னு நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு அங்கே வந்து போயிருப்பாரு. நம்ம ஹீரோயின் நல்லா பிடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்காளே நம்ம ஹீரோயின் பார்த்து வந்துருப்பாங்க. அதில் இப்போ இந்த எபிசோட கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இந்த எபிசோடுக்கு போக முன்னாடி சேனல் புதுசாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சி கேட்டான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டுங்க. இப்போ வாங்க இந்த எபிசோட போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் டக்குனு போதிலேருந்து கண் முடிச்சுட்டு நம்ம ஹீரோன் கிட்ட வந்து நெத்தி சொல்லிட்டு பார்த்துட்டு உனக்கு வந்து எனக்கு அடிப்படிச்சில்ல, இப்போ சரியாக இருக்குன்னு நம்ம நெத்தி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நான் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து நல்லா அடிபட்டுருக்குல்ல, அதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக இருக்குது, ரொம்ப ஹார்ட்ல ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. அதாவது அடுத்த நாள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோ வந்து புக் ஸ்டோரில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி க்ளோஸாக வந்து ஹீரோனை கிஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா அங்கே ஒரு புக்கு எடுத்துகிட்டு காஃபி நம்ம ஹீரோனுக்காக வச்சுட்டு அன்றைக்கி நீ விக்கு வச்சிருந்தல அடிப்பட்டோம் தலையில் அடிப்பட்டு ஒரு விக்கு வச்சிருந்தல அந்த விக்கு நல்லா இருந்துச்சு, இனிமேல் அதனே கண்டினியூ பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு போகிறாரு. அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் உட்காந்துருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு அடிப்பட்டுச்சுல, அப்புறம் விக்கு வச்சுட்டு வந்தாங்களே அந்த விக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இனிமேல் அதனே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த ஹீரோ கொடுத்த காஃபி அவங்க பிளேஸில் வச்சுட்டு ரொம்ப மாதிரி நம்ம ஹீரோவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் வேலையெல்லாம் முடிஞ்சொட்டி நம்ம ஹீரோ வந்து ஹீரோன்ற ஒரு மாதிரி ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறாரு ஹீரோ, நீ எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு தள்ள அடிப்பட்டுச்சுல, அப்போ இந்த பொம்மையை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை வந்து கிஃப்ட் தான் கிடச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த கிஃப்ட் உனக்கு யார் கொடுத்தா தெரியுமா, நான் தான் லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் அப்போ அந்த பாக்ஸில் கிஃப்டாக போட்டேன், அதான் நீ அந்த கிஃப்ட் எடுத்த. இது ஸ்டார்ட்லேயும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு, இப்போ தான் சொல்ல தைரியம் வந்துச்சு, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஷொக்குக்கு மேலே ஷொக்கு, இவ்வளோ கேரிங்காக இருக்கா, விக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த பொம்மையும் அவன் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்கிறான். எனக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கேன்னு நம்ம ஹீரோ மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் நம்ம ஹீரோயின் வீட்டில் போய்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேறு குட் நைட் வேறு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் எப்பவுமே நான் போட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பான், ஆனால் இப்போ குட் நைட்டில் மெசேஜ் அனுப்புறான்னு சொல்லிட்டு நைட்டு பூரா நம்ம ஹீரோயின் தூங்காமல் காலை எழும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நமக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. நைட்டு பூரா தூங்காமல் நம்ம ஹீரோ பற்றி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு வந்துருக்காங்க, இவன் ஏன் அவள்கிட்ட கேரிங்காக இருக்கான்ட்டு நம்ம ஹீரோயின் தூங்கவே இல்லை. அதனால் முகமெல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. அதனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த விக்கு நம்ம ஹீரோயின் கையிலப்படுறது ஹீரோ சொல்லியிருப்பார்ல, அந்த விக்கை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி போகலான்னு நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஒரு மாதிரி பை மிஸ்டேக்காக அந்த விக்கு வந்து மாதிரி சுருன்றது. சரி இது அப்படி நம்ம போட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேப்பை வந்து போட்டு போகிறாங்க அந்த ஆஃபீஸ்க்கு. அப்போ ஹீரோன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னாடி நீ ஒரு நாள் அன்றைக்கி விக் வச்சுக்கிட்டு வந்த, இன்றைக்கி கேப் வச்சுக்கிட்டு வர, ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போனாலே நான் நார்மலாக தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் வந்துருக்கும்ல, அதனால அதுக்கான வேலையை தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆத்தர் யூனுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்க போயிருப்பாங்க. யூன்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேம் நீங்கள் இப்படி கதை எழுதுங்க, அத்தனை கதை வந்து செகண்ட் பிளேஸ் வராது அப்படின்ட்டு அவங்க ஹீரோன்ட்டு கொஞ்சம் மாதிரி மோட்டிவேஷன்லாம் நம்ம யூனில் எடுக்கிறது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசி முடிச்சுட்டு அன்றைக்கி வேலை முடிச்சு வரும்போது நம்ம ஹீரோ தான் சொல்கிறாரு, இல்லை நான் கார் கொண்டு வரல, உன்னோட வரேன்னு நம்ம ஹீரோட நடந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காரு, ரொமான்டிக்காக பார்த்துட்டு வராரு. அதெல்லாம் நம்ம ஹீரோ என்ன செய்றாங்கன்னா, என்னோட நான் வீட்டுக்கு ஒரு பஸ் வந்துருச்சு, நான் இந்த பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு மாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேடா பண்ணுறான்ட்டு. நம்ம இந்த பஸ்ஸில் போய்ட்டு உட்காந்து நம்ம ஹீரோனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹீரோயின் இருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்டாக அந்த பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னடா பண்ணுறது, இந்த பஸ்ஸை வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணவும் முடியாது, இந்த பஸ் வந்து எந்த ஸ்டாப்பில் நிற்கிதோ அதுலேருந்து ரிட்டர்ன் வரணுமேன்ட்டு நம்ம ஹீரோன்னு ஒரு மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவன்ட்டு தப்பிக்கிறதுக்காக இப்படி வந்து மாட்டிக்கிட்டாமே நம்ம ஹீரோ மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு டேட்டிங் வந்திருக்காங்க போல. ஆனால் அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து பிடிக்கவே மாட்டேது. நான் வந்து அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அங்கே வந்து போயிட்டாங்க. இவ்வளோ ஒரு மாதிரி மூடோட நம்மளுக்கு யாரும் செட் ஆக மாட்டேறாங்களேன்ட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. அவள் உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் எல்லாட்டுமே ஆஃப் ஆகி ஒரு பையனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுது. பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இங்கே ஒரு பொண்ணு வந்து நிறைய பேர் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவளுக்கே தெரிய மாட்டேது, அவளுக்கான ஒரு பையனை வந்து கண்டுபிடிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இடையில வந்து ஒரு மாதிரி மெசேஜ் போக்க பாக்கிட்டு இருக்கு. என்ன மெசேஜ்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த கதையில் வந்து நீங்கள் டேட்டிங் பண்ண போகிற பர்சனை வந்து நீங்கள்
பிடிச்சிட்டிங்கன்னு மெசேஜ் பாப்பப் ஆகிட்டு இருக்கு. அப்போ தான் நம்மளே தெரிய ஆரம்பிக்குது நம்ம ஹீரோயின் மாதிரி இவ்வளோ ஒரு கட் பண்ணி விடுறதுல போகிற மிஷினை அந்த டிவைஸை வாங்கி இவ்வளோ கட் பண்ணி விடுறதுல வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ கட் பண்ணி விடுறதுல வந்து இந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோ கட் பண்ணி விடுறதுல போய்ட்டு நம்ம ஹீரோயின் மாதிரியே இப்போ ரியல் பாய் ஃப்ரெண்டானால டேட்டிங் கட் பண்ணி விடுறதுல போய்ட்டு டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனை காமிச்சா நம்ம ஹீரோன்லாம் ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது. அப்போ எல்லோரும் இப்போ ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த ட்ரீ வந்து என்ன பிரயோஜனம், இந்த ட்ரீயில் வந்து டெக்கரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது 2 நாள் வச்சு தூக்கி தானே போட போகிறோம், இதுக்கு எதுக்கு டெக்கரேஷன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இதில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோனுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. இப்படியே நைட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகியிருக்கு. சரி நம்ம ஹீரோ எங்கேயாச்சும் பண்ண திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோவே நம்ம ஹீரோனுக்கு ஆனால் அப்போ பார்க்கும்போது ஒரு ரூமில் மட்டும் நல்லா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதனால் லைட் எல்லாம் ஒரு ரூமில் மட்டும் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமில் போய்ட்டு பார்க்கும்போது தெரியுது கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ஒரு கலை சொன்னது அது எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த ரூம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. யாரை டெக்கரேட் பண்ணியிருக்கான்னு நம்ம ஹீரோன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அழகாக பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பின்னுக்கு நம்ம ஹீரோ வந்து கேக் எடுத்துகிட்டு வராரு. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு இவன் தான் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கான் இதுக்காகன்ட்டு. அப்போ ஹீரோ வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அன்றைக்கி அந்த ஃபெஸ்டிவலை முடிக்கிறாங்க. அப்படி முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது ஹீரோயினுக்கு பசிக்குதுன்னு சொல்கிறதுனால ஹீரோ ஒரு அதாவது சீ ஃபுட் கடையில் உட்காந்து சீ ஃபுட்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ நல்லா சாப்பிட்டு முடிச்சோட்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன செய்கிறாருன்னா நம்ம ஹீரோயின் கையில் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இதை நீ வந்து இப்போ படிக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு போய்ட்டு தான் படிக்கணும்னு சொன்னார். அதேமாதிரி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயின் கேட்கணுமே ஒரு கஸ்டமர் கேரில் வந்து அந்த அனுப்பியிருப்பாங்களோ லெட்ரு, இந்த செகண்ட் ஹீரோ கட் பண்ணி உலகத்துலேருந்து அனுப்பினாருன்ட்டு. ஆனால் அவர் அனுப்பியிருக்க மாட்டார், கஸ்டமர் கேர்லேருந்து அனுப்பியிருப்பார். இப்போ அதே மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க மெசேஜ், அந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோ என்ன லெட்டர் அனுப்பியிருக்காரு, என்ன மெசேஜ் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா, நான் வந்து உன்னை டின்னர் கூட்டிகிட்டு போகலாமா, என்ன உன்னோட டேட்டிங் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குன்னு அனுப்பியிருக்காரு. இங்கிட்ட அந்த லெட்டரை படித்து அந்த கஸ்டமர் கேர்லேருந்து அனுப்பின லெட்டரை வந்து நம்ம ஹீரோயின் வந்து படித்து பார்க்கலாம். பார்த்ததுக்கு நம்ம அப்புறம் படித்து பார்க்காதனால நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி ஜென்னோட எப்படி டேரெக்டாக மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கட் பண்ணி உலகத்துலேருந்து. அதே மாதிரி நம்ம செகண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எதுக்கு என்ன பார்க்க வர மாட்டேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு உணர்ச்சி இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதனால் நம்ம ஹீரோயினை பரவாயில்ல, இவன் ரொம்ப நம்மளுக்குலாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்கான்ல, இவன் ஒருத்தர் எப்படி கட் பண்ணி உலகத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிவைஸை மாட்டிட்டு கட் பண்ணி உலகத்துக்கு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் எப்போ போனாலுமே அந்த கட் பண்ணி உலகத்துலேயுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ போய்ட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி சேடாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்க, எதுக்கு சேடாக இருக்க, ஒருவேளை உனக்கு மீன் பிடிக்கலையா, நம்ம வேறு பிளேஸ்க்கு போகலாமா, உன்னை நான் ட்ராயிங் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்கிறத அப்படியே விட்டுட்டு நம்ம ஹீரோயின் இன்னொரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து ட்ராயிங் பண்ணியிருக்காரு. அப்படி நம்ம செகண்ட் ஹீரோ ட்ராயிங் பண்ணியிருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சேடாக தான் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு கேட்குறாரு, இப்போ எதுக்கு மாதிரி சேடாக உட்காந்துருக்கேன், என்கிட்ட ஏதோ இருந்தாலும் சொல்லு அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து உன் மேலே ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குது, எனக்கு வந்து வேறு ஒருத்தன் தான் பிடிச்சிருக்கு, அவனோட அந்த மொமெண்ட்ஸ்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பெருசாக ரியாக்ட் ஆன மாதிரிலாம் ஒன்று தெரியல. உனக்கு ஷுவரா, ஏன்னா நீ பாஸ்ட் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன், அந்த மாதிரி எதுவும் ஆகிடாது இல்லை அப்படின்னு ரொம்ப அவரும் நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. பேசி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, என்ன முடிவு யோசிக்கணும், நீ யோசிச்சு பதில் சொல்லு, ஏன்னா லைஃப் லாங்காக நீ வந்து சிங்கிளாகவே இருக்க முடியாது, பாஸ்ட் லைஃப்பில் நடக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்க விடாமல் பார்த்துக்கோ, உனக்காக நான் எப்போயுமே இங்கே இருப்பேன், உனக்காக நான் இங்கே எப்பயுமே உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பேன், நீ எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் எப்படி பேசணும். அதே மாதிரி நம்ம ஹீரோன்ட்ட வந்து கேரிங்காக ஒரு எமோஷனலாக நம்ம செகண்ட் ஹீரோ வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் நம்ம செகண்ட் ஹீரோவே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாக சொன்ன மாதிரி இல்லை, ரொம்ப சேடாக சொன்ன மாதிரி இருக்குது. நம்ம செகண்ட் ஹீரோ என்ன நினச்சிக்குவாருன்ட்டு, ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து உனக்காக நான் எப்போயுமே இங்கே இருப்பேன், உனக்காக நான் எப்போயுமே இருப்பேன், நீ எப்போ வேணாலும் இங்கே வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து நல்லா எமோஷனலாக பேச அனுப்புறாரு. நம்ம இன்னும் கட் பண்ணி உலகத்துலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஆவலாக இருக்காரு, நான் சொன்ன பதிலுக்கு இவன் என்ன சொல்லுவா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து லெட்டர் அனுப்பியிருப்பார்ல டின்னருக்கு வரணுன்ட்டு, அதுக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி என்ன செய்வார்னா, இவ கண்டிப்பாக எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணுன்ட்டு நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார், ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஹீரோ வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யோசிப்போம்ல, நம்ம கட் பண்ணி உலகத்தில் போயிட்டு நான் எனக்கு வந்து ஹீரோ தான் பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே எதுக்கு ரியல் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும்ல. அது என்னென்னா போக பார்க்கலாம். நம்ம ஹீரோ வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முன்னே இருந்ததை விட முன்னையாச்சும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு
இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்குமே ஒன்றுமே பிள்ளை எதுக்கு அதில் இப்படி நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோனை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு வேணும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனும் கட் பண்ணி அவர்லாம் பேசியிருப்பாளாம். நான் வந்து ஹீரோ லவ் பண்ணுறேன்ட்டு. இந்த சீனை பார்த்தோன்னு நான் நினச்சேன் ஒரு வேளை ரியல் வேர்ல்டில் போய்ட்டு நம்ம ஹீரோட லவ் சொல்லிடுவான்ட்டு. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கம்ப்ளீட்டாக நம்ம ஹீரோ வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்து சரி வராமல் ஆஃபீஸில் போய்ட்டு காஃபி டேரியாலே போய்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க ஹீரோ, நீ எதுக்கு இப்போ நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ப்ளஸ் உனக்கு வந்து அந்த லெட்டர் கொடுத்தேன், நீ எதுவுமே சொல்லணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நமக்குள்ளே இதெல்லாம் செட் ஆகாது, அது மட்டும் இல்லை எனக்குலாம் பிடிக்கவே இல்லை, இதுக்கு வேணா என்கிட்ட மாதிரி நடந்துக்காது அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதுமாதிரி ஏன் இப்படி பண்ணுறான்னு நம்ம ஹீரோக்கு தெரில. அடுத்த ஒரு மீட்டிங் நடக்குது. வழக்கம் பண்ணி நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி. நம்ம ஹீரோனுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிக்கல போல், எல்லாத்துக்கும் பிடிச்சிடும், நம்ம ஹீரோனுக்கு மட்டும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏன் பிடிக்கலன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கேட்குறாரு, உனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கல பாதிலேருந்து பிடிக்கலன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க லவ் மேட்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்கலாம். ஆனால் ஹீரோயினும் மாற்றி இந்த லவ் எனக்கு செட் ஆகலை, உனக்கு லவ் ஃபர்ஸ்ட்லேருந்து செட் ஆகலை, பாதிலேருந்து செட் ஆகலைன்னு சொல்லும்போது எனக்கு இந்த லவ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து செட் ஆகலை நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேர் இவங்க ரெண்டு பேருக்குமே சண்டை போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஏன் அவரு கம்ப்ளீட்டாக ஹீரோ அவாய்ட் பண்ணுறான்ட்டு நம்ம போக பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும் இதில் வந்து சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணுறால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்கள்ட்ட மைண்ட் விட்டு போகவே இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அவங்க ஒன்றா சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க, ஒன்றா ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பிரேக்கப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனால் ஏற்றுக்க முடியல. இவங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, என்னால் ஏற்றுக்க முடியல. அந்தளவுக்கு செம்மைக்கு அழுந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்டெல்லாம் தூக்கி போட்டு அவங்கள மறக்க ட்ரைவெலாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹீரோ அந்த மாதிரி இருந்துருவானோ, இவனும் லவ் பண்ணி விட்டுட்டு போயிடுவானோங்கிறதுல தான் நம்ம அந்த பயத்தில் தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் தெரியாதுல்ல. நம்ம ஹீரோயின் வந்து இது ஓப்பனாக நம்ம ஹீரோட்ட சொல்லலை. இல்லை நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இவனும் விட்டுட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறதுன்ட்டு. இங்கிட்ட ஹீரோவை பார்த்தா ஹீரோ நல்லா குடிச்சிட்டு நான் அழகாக தானே இருக்கேன், நல்லா பையனாக தானே இருக்கேன், எதுக்கு என்னை விட்டு அவாய்ட் பண்ணணும்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ட்ரெண்டு பக்கத்துமே ரொம்பவே சோகமாக போய்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போனட்டு பனி கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படி பண்ணி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் கொடை கொடுக்குறாரு. இந்த நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவம் இருந்தாலும் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு இப்படி கேரிங் பண்ணியிருக்க, உனக்கு தான் என் மூஞ்சிலேயே முழிக்க நான் சொல்லியிருக்கேன்ல, இப்பெல்லாம் பண்ணாதன்னு நம்ம ஹீரோன் வந்து மூஞ்சி கிடச்ச மாதிரி நம்ம ஹீரோட்ட பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு கஷ்டமாக இருக்குது. ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு பிடிக்காதவங்கள பற்றி ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பியா, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு, இதனால் நீ ஏதோ ரீசனுக்காக வந்து நீ இப்படி அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுது, என்ன ஹர்ட் பண்ணுறேன்னு தெரியுதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து மனசில் நினைக்கிறாங்க, நீ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு மனசில் நினைக்கிறாங்க. பட் ஆனால் வெளியே சொல்ல மாட்டேறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அழுகுறாரு, எதுக்குன்னு என் ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டேறான்ட்டு. இப்படி அழுகும்போது நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ அழுகுறான்ட்டு ஹீரோட்ட கண்ணத்தை பிடிச்சி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. நீ அழாத அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாங்க, நீ அழுவாதன்ட்டு கண்ணால் தொடக்கி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அது வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு நம்ம அந்த வெளியே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோக்கிட்ட. ஆனால் மனசுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோன் பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகி, சரி அழாத அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கண்ணத்தை பிடிச்சி கண்ணத்தை நல்லா தொடச்சி விட பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோன் கையை பிடிச்சி ஹீரோன் கண்ணத்தையும் பிடிச்சி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு வாங்கலையே நம்ம ஹீரோனை பிடிச்சி டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோனும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோயினும் ரிட்டன் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி விட்டுட்டு போக மாட்டான், இவன் லெவலில் வந்து சீரியஸாக தான் இருக்கான்னு நம்ம ஹீரோனுமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கட்டி பிடிச்சிட்டு நான் இனிமேல் வந்துட்டு போக மாட்டேன், எனக்கு பயம் இருந்துச்சு அவ்வளோதான், மற்றபடி நானும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அப்படி பேசி ஒன்று சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க ரெண்டு பேருமே ப்ரப்போஸ் பண்ணி ரெண்டு பேரும் மனம் செஞ்சுட்டாங்க. அது மட்டுமே இல்லாமல் இவங்க அழகாக க்யூட் ஹக் பண்ணிக்கிட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறாரு. என்னென்னு நம்ம ஹீரோயின் கேட்டால், இது வந்து இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு
ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்குது, அங்கே தான் நான் இன்வைட் பண்ணுறேன், நான் உனக்காக இந்த இன்விடேஷன் கார்டை வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்லாமல் அப்போதைக்கு அந்த இன்விடேஷன் கார்டை வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு அங்கே வந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆர்ட் எக்ஸிபிஷன் அப்போ வெளியே நின்று இருக்கார் நம்ம ஹீரோயினுக்காக. ஆனால் ஹீரோயின் எவ்வளோ நேரமாகி வரவே இல்லை. ஒரு வேலை இவள் வரல போல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து உள்ளுக்கு போகலான்னு பார்க்கும்போது தான் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு கேட்கும்போது இல்லை நம்ம ரொம்ப நேரம் ஆகலைன்னு நம்ம ஹீரோ வந்து போய் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நேரத்தை வெயிட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ரொம்ப நேரம் ஆகலன்னு வெயிட் போய் சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறார். நம்ம ஹீரோவுக்கு தான் பெயிண்டிங்னு ரொம்ப பிடிக்குமே, நம்ம ஹீரோயினுக்கு பெயிண்டிங் பண்ணுற பாய்ஸ்னால் பிடிக்கும், அதனால பெயிண்டிங் பிடிக்கும். இப்போ 2 பேருமே ரொமான்டிக்காக அதுக்கு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பேய் படத்துக்கு தேட்டருக்கு போய்ட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் பயப்படல, நான் ஹீரோ பயப்பட்டு கண்ணை படிக்கிட்டு இருக்காரு. இல்லை நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தேட்டர் மட்டும் போகல, ஒரு ஃபோட்டோ பூத்துக்கு போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, கிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் மட்டும் நிறையா இந்த ஸ்கை டைவிங் அந்த ஸ்னோ டைவிங் இருக்குல்ல, நம்ம ஹீரோனுக்கு முன்னாடி அந்த கட் பண்ணுறதுல போய்ட்டு அந்த ஜென்னோட பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அதில் இருந்ததை விட இதில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியல் வேர்ல்டில் நம்ம ஹீரோட செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தா எக்ஸாக்டாக டேட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் போய்ட்டு சாப்பிட்றது, அது வந்து குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டை காமிச்சு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் என்னன்னா கட் பண்ண உலகத்தில் இப்போ ஒரு மெயின் கேரக்டர் இருப்பாங்கள்ல, அந்த மெயின் கேரக்டரோட போய்ட்டு டேட்டிங் பண்ணிட்டு ரொமான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு இன்னும் கேரக்டர் தேவைன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த டேட்டிங் இந்த ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்களே மெயின் கேரக்டரோட போய்ட்டு அது ஆர்டிக்கலாக எழுதி வெளியே விட்டுருக்காங்க ரியல் வேர்ல்டில் வந்து. அதுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வருது, சூப்பருங்க நீங்கள் கட் பண்ணி உள்ளதில் போய்ட்டு எல்லாத்துலையும் ரொமான்ஸ் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் கிரேட்டுங்கன்ட்டு அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் வேறு காசு கிடைக்கிது போல், அதுலேயும் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல இந்த வேலையில் உங்களாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அந்த கட் பண்ணி உள்ளதில் போய்ட்டு மெயின் கேரக்டரில் போய்ட்டு ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கான்னு தவிர கதையை கண்டினியூ பண்ண மாட்டேதா. இங்கே நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயினும் அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அந்த புக் ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஹீரோனை பார்த்து கிஸ் பண்ண போகிற இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க யாராச்சும் பார்த்தா என்ன வருதுன்ட்டு. ஆனால் ஹீரோலாம் கண்டுக்கிற மாதிரி தெரில, அதெல்லாம் யார் வந்தாலும் வராட்டி பரவாயில்ல, நான் அவனுக்கு கிஸ் பண்ண தான் போகிறேன்ட்டு ரொமான்டிக்காக நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்ப ரொமான்டிக்காக வந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் விட்ரா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த புக் ஸ்டோர்லேருந்து ஓடி போயிடுவாங்க. செம்ம ரொமான்டிக்காக நம்ம ஹீரோயின் வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ லவ்த்துலேயும் பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப செம்ம ரொமான்டிக்காக ரொம்ப ஜாலியாக நல்லா அழகாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் ஒர்க் டைமில் கூட மெசேஜ் பண்ணி ரொமான்டிக்காக மெசேஜ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம ஹீரோக்கு இது பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின்ட்டு ஆத்தர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இப்படி நம்ம ஹீரோ வந்து மோட்டிவேஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்ல கதை எழுதுங்க மேம், இப்படி கதை இன்னும் ரேட்டிங் குறைவா தான் ஆகிட்டு இருக்கு, இந்த வாரத்தில் வந்து அழகு கதை வெளிவிடுவீங்களா, நல்ல கதை ஒன்று அப்லோட் பண்ணியே ஆகணும், அது நல்ல கதை எழுதுக்கான்னு நம்ம ஹீரோனும் அவங்க டாத்துட்டு போய்ட்டு நல்லா மோட்டிவேஷனாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து நல்ல ஒரு ட்ராயிங்கர் தானே, அதனால் ஒன்றை வந்து நான் வரைஞ்சி தரேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் வந்து உன்னாலும் முடிஞ்சால் வர அப்படின்னு நம்ம ஹீரோகிட்ட வந்து நல்ல சவால் விடுற மாதிரி பேசியிருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக நல்லா வரைவேன், நான் நல்ல ஒரு பெயிண்டர், அதனால் நல்லா ஒன்று அழகாக முகத்தை வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஆத்தர் இந்த யூனை காமிச்சா இவனுக்கு வந்து எப்படி கதை எழுதுறதுன்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு கதையை வரவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோன்னு சொன்னது தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, நல்லா கதை எழுதணுன்ட்டு. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ட்ராயரை திறந்து பார்க்குறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணாங்களா கட் பண்ணி போகிற டிவைஸு அது இங்கேயும் இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்க வச்சுருக்காங்கன்ட்டு. ஆனால் இவங்க கட் பண்ணி உலகத்தில் எந்த கேரக்டரோட பழக்கிறாங்கன்னு பார்த்ததில்லை. அதனால் இப்போ தான் கட் பண்ணி உலகத்தில் போகிறாங்க டிவைஸை மாட்டிக்கிட்டு. அந்த கட் பண்ணி உலகத்தில் இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க போல். இவங்க தனியாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்கள்ட்ட பற்றி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் எனக்கு கதை எழுதவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்ல நீ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் கூலாக இருந்தால் நீ வந்து கண்டிப்பாக எழுதலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு சமைக்கிறேன்னு போய்ட்டு நம்ம யூன் லேடிக்கு வந்து சமைச்சுலாம் கொடுக்குறாங்க. அந்த லேடியும் அந்த பையனோட ரொமான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த சமைச்சு கொடுக்குற ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த யூன் லேடியும் இங்கே ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி இங்கிட்டு நம்ம ஹீரோயின்லாம் காமிச்சா ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் வந்து நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணுறாங்களா அந்த டிவைஸ், அந்த கட் பண்ண உலகத்தில் போகிற மாதிரி டிவைஸு, அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்களா, நம்மளாம் மனுஷங்க இப்படி கட் பண்ணி உலகத்தில் போய்ட்டு டேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் தப்பு, நம்மளாம் மனுஷங்க, நம்ம ஒன்று ரொபோட்லையே, இதெல்லாம் யூஸ் பண்ண தப்புன்னு நம்ம ஹீரோ அவங்களுக்கு சுத்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்படி கட் பண்ணி
டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்ட்டு. ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இப்படி நம்ம ஹீரோயின் வந்து பதட்டமாக என்னாகும்னு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி ஹீரோக்கு தெரிஞ்ச என்னாகும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச என்னாகும், நம்ம இதை யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் அப்படி கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கதையெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து பப்ளிஷ் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து கதை வந்து அனுப்பலை. அதில் அவங்களும் இன்னொரு லேடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டு நல்லா குடிச்சிட்டு திரும்ப அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த ஆஃபீஸ் அந்த கேபினுக்கு வெளியே தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாராவது வந்திருக்கான்னு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்திருக்காரு, நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அந்த லேடி என்ன பார்த்து என்னாகுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோங்கிட்ட கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோக்குன்னு மசாஜ் பண்ணுற ஒரு சேர் இருக்கும்ல, அந்த சேரில் உட்கார வச்சுட்டு நீ இங்கே நிற்கிறடா எதுவும் பண்ணாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன செய்றாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த மசாஜ் பண்ணுற இடத்துக்கு அந்த மசாஜ் பண்ணுற சாருக்கு வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ பதட்டமாக தான் கேட்டிருக்காங்க நீ எதுக்குடா இங்கே வந்து அப்படின்ட்டு. நான் ஒன்று பக்கத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு ஒன்று பக்கத்தை வந்து ஒன்று பார்க்காம இருக்க முடியலன்னு போதையில் உளறி கேட்டிருக்காரு. அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு என்ன செய்றாங்கன்னா அந்த ஹீரோட்ட மசாஜ் பண்ணுற சாரில் உட்காந்து இங்கே நிற்கிற அந்த கதையை பப்ளிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்டா தெரிஞ்சு வெளியே கீழே வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க யூனிட் அனுப்பினோட்டி அந்த கதையை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஹீரோயின் வந்து வர்றாங்க. ஹீரோ என்ன செய்கிறாங்கன்னா வெளியே வந்து கிஸ்ல பண்ணிட்டு தயவுசெய்து நல்ல பிள்ளைமா நீ வந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. இப்போ போயிட்டு ஹீரோயின் வந்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுப்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கதை இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. நம்ம ஹீரோயின் டக்குன்னு கால் பண்ணி அந்த யூனிட் கேட்குறாங்க எப்படி மேம் நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம கதை வந்து இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது ரேட்டிங்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த யூனிட் வந்து இப்போ ஒரு கதை பண்ணி போய்ட்டு ஒரு பையனை டேட்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பையனும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கதையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் இந்த கதையை எழுதியிருப்பாங்க. அப்போ யோசிக்கிறாங்க நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும்ட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட காப்பி அடித்த மாதிரி அந்த கற்பனை உலகத்தில் இவங்க அந்த பாய் ஃப்ரெண்டோட எப்படி டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கதையை அப்படியே எடுத்து இந்த கதையில் எழுதி தான் ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோன்ட்டு சொல்லலை நான் இப்படி காப்பி பண்ணி எழுதுனேன்ட்டு. சரின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து சமைக்கிறாங்க, ஒரு புக் படிக்கிறாங்க, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியாக அவங்க வீட்டிலேயே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எனக்கு பாங்க எக்ஸ் நமக்கும் வரவே இல்லை. இது கட் பண்ணி ஹீரோயின் ஃப்ரெண்டை காமிச்சா ஹீரோயின் இப்போ பண்ணியிருப்பாங்களா அந்த சாய் அப்புறம் அந்த ஜென்னு அவங்க கூட விட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அடங்குற மாதிரியே தெரியல, எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து இப்போ ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த கதை வந்து காப்பிரைட் ஆகியிருக்குன்ட்டு. இவங்க ஹீரோயின்ட்டு அந்த ஆத்தர் எழுதின கதை வந்து காப்பிரைட் ஆகியிருக்குன்ட்டு. எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த டிவைஸில் வந்து 900 கேரக்டர் இருக்கும். இந்த 900 கேரக்டருக்கும் ஒரு 900 கேரக்டருக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதை வந்து வேறு கம்பெனிஸோடது. அப்போ இந்த டிவைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த கதையை வந்து நாங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், வேறு யாருமே யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி வேறு யாராச்சும் யூஸ் பண்ணால் அதை வந்து நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுவோன்னு எழுதி வச்சு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க இந்த யூனிட் வந்து அந்த கட் பண்ணி கதையை இவங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் இப்போ யூனிட் தான் போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் ஆத்தருக்கு கால் பண்ண அந்த யூனிட் கால் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ கால் பண்ணாலும் அவங்க வந்து ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. இவங்க டேரக்டர் அவங்க வேறு பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ஹீரோனுக்கு தெரியாதது காப்பி பண்ணி எடுத்ததுன்ட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. கமெண்ட்ஸ்லாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் காப்பி பண்ணி கதை எழுதிருக்கீங்கன்ட்டு. நம்ம ஹீரோயின் எவ்வளோ ஃபோன் பண்ணாலுமே அதை ஆன்சர் பண்ணவே மாட்டிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ பிரச்சனை மாட்டியே இருக்காது. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சேடாக இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துருக்காரு இவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வச்சுங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களா, இதை உங்களுக்கு பிடிச்சி கேட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்த எபிசோட் ஃபைனல் எபிசோட். அந்த எபிசோடில் வந்து அடுத்து என்ன சீரிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க போகிறேங்கிறதுக்காக ஒரு ஹிண்ட் கொடுப்பேன். அந்த ஹிண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி யார் அடுத்த சீரிஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கமெண்ட் வந்து நான் மறக்காமல் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைப்பேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய்.